الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளில் 4வது அடிப்படை நோன்பு நோற்பது. நோன்பு என்கிற இந்த வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் நேசிக்கிறான். எனவேதான் ஒவ்வொரு சமூகத்தார் மீதும் நோன்பு என்கிற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருந்தான், கடமையாக்கியிருந்தான். இந்த உலகத்திற்கு வந்த ஒவ்வொரு சமூகம், ஒரு நபி, ஒரு ரசூலை பின்பற்றிய ஒவ்வொரு சமூகத்தார் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது அல்லாஹ் நோன்பு என்கிற வணக்கத்தை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் எல்லா மக்களும், ஒவ்வொரு சமூகமும் நோன்பு வைத்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி அவர்களுக்கு அதை வாஜிபாக ஆக்கியிருந்தான். ஆகவே இறுதி உம்மத்தாகிய நம் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து 2வது வருடம் நோன்பு கடமையாக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. நோன்பு எப்படிப்பட்ட ஒரு வணக்கம், ஒரு இபாதத் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை, திக்ர், திலாவத் போன்ற பல வணக்க வழிபாடுகளுக்கு மலக்குமார்களை நன்மை எழுத சொல்கிறான். அந்த மலக்குமார்கள் எப்படி அதற்குரிய நன்மை எழுதுவார்கள் என்றால், ஒரு வணக்கத்தை செய்தால், அது தொழுகையாக இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், திலாவத்தாக இருக்கட்டும், எவ்வளவு அந்த வணக்கத்தை செய்தார்களோ அதற்கு 10 மடங்கு அதிகமாக அதற்குரிய நன்மையை பெருக்கி எழுதும்படி அல்லாஹ் சொல்வான் மலக்குமார்களுக்கு. 10லிருந்து அல்லாஹ் நாடினால் அதிகபட்சம் 700 மடங்கு, அல்லாஹ் நாடினால் அதை விட அதிகம். இதுவே சதகா, ஜகாத்தாக இருந்தால் என்ன சொன்னோம்? குறைந்ததே 700 மடங்கு என்பதாக சொன்னோம். குறைந்த நன்மையே 1 ரூபாய் கொடுத்தால் 700 ரூபாய்க்கு சமமான நன்மை எழுதப்படும். இப்படி தொழுகை போன்ற பல வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு வணக்கத்தை செய்தால் அதற்கு குறைந்தது 10 மடங்கு நன்மை, சதகாவாக இருந்தால் குறைந்தது 700 மடங்கு நன்மை. அதுவே நோன்பாக இருந்தால் அதற்கு மலக்குமார்கள் நிச்சய மாட்டார்கள் 10 மடங்கு, 100 மடங்கு, 700 மடங்கு என்றெல்லாம் மலக்குமார்கள் எழுத மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கு நீங்கள் நன்மை எழுதுங்கள், நோன்பை மாத்திரம் எனக்காக விட்டுவிடுங்கள். நோன்பு எனக்குரிய வணக்கமாகும், எனக்காக அந்த அடியார் பிரத்யேகமாக செய்த ஒரு வணக்கமாகும், அதற்கு நானே கணக்கில்லாத கூலியை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே நோன்புக்கு குறைந்தபட்சம் இத்தனை மடங்கு கூலி எழுதப்படும் என்கிற ஒரு கணக்கெல்லாம் இல்லை. மாறாக கணக்கில்லாத கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் வழங்குவான். ஆகவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் உண்டு. ஒரு மகிழ்ச்சி இஃப்தார் செய்யக்கூடிய அந்த நேரம், இஃப்தாருடைய நேரம் நெருங்க நெருங்க ஒரு விதமான மகிழ்ச்சி, பசி பட்னியாக இருந்து இப்போது சாப்பிட போகிறோம். 2வது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, நோன்புக்குரிய அந்த நன்மை அல்லாஹ்விடம், அதற்குரிய கூலி அல்லாஹ்விடம் பெறும் பொழுது 2வது மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். ஆகவே கணக்கில்லாத கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு நன்மை தான், ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு. அல்லாஹ் அந்த நோன்பை எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதற்கு இன்னொரு செய்தி என்ன? அந்த நோன்பு வைக்கக்கூடிய அந்த வணக்கத்தை செய்யும் அந்த நோன்பாளி உடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அது அந்த நோன்பாளிக்கே பிடிக்காது. சொல்ல போனா, என்னுடைய வாயில் வரக்கூடிய வாடை எனக்கு பிடிக்காது, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நோன்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். அது கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட சுத்தமானது, சிறந்தது அல்லாஹ்வுடைய பார்வையில். மனிதனுக்கு அந்த வாடை பிடிக்காமல் போகலாம், அந்த நோன்பாளிக்கே. ஆனால் அந்த நோன்பாளியுடைய வாயின் வாடை அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே இது நோன்பாளியை, அந்த நோன்பு என்கிற வணக்கத்தை அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே நோன்புக்கு மகத்தான கூலி உண்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதில் கிடைக்கும். அதுபோக நோன்பு வைத்தால், அது கடமையான நோன்பு மாத்திரம் அல்ல, ரமதானுடைய நோன்பு,
பொதுவாகவே நஃபில் நோன்பு, சுன்னத்தான நோன்பு என்று பொதுவாகவே ஒரு நோன்பு வைத்தால் அது நம்மை நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு வணக்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம லில்லாஹி யௌமன் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு வைப்பாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை, அதாவது அந்த அடியாரை 70 வருடங்கள் பயண தூரம் வரை நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுகிறான். ஒருவர் நரகத்தில் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனிலே 70 வருடங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார், நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். 70 வருடங்கள் தொடர்ந்து நடந்தால் நரகத்தை விட்டு எவ்வளவு தூரம் செல்வார்? அவ்வளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் நோன்பு வைத்தாலே நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுகிறார் என்று சொன்னால், ரமதான் மாதம் முழுவதும் கடமையான நோன்பு இயன்றால் சில நஃபிலான நோன்புகள் என்று வைத்தால் யோசித்து பாருங்கள், அந்த நோன்பாளி அல்லாஹ் நரகத்தை விட்டு எவ்வளவு தூரமாக்கி விடுவான் என்று. ஆகவே அப்படிப்பட்ட மகத்தான ஒரு வணக்கத்தை, குறிப்பாக ரமதானுடைய நோன்பை அவசியம் நோக்க வேண்டும். அதில் அல்லாஹ் யாருக்கு சலுகை கொடுத்திருக்கிறானோ அந்த சலுகை வழங்கப்பட்ட மக்களை தவிர வேறு யாரும் நினைச்சு கூடாது. எனக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது, நான் செய்யக்கூடிய டியூட்டி மிக கஷ்டமான டியூட்டி, என்னால் நோன்பு வைக்க முடியாது என்றெல்லாம் காரணம் சொல்லி அந்த கடமையான நோன்பை விட முடியாது. அவசியம் நோக்க வேண்டும். அதுபோக அவ்வப்போது நஃபில் நோன்பு நோக்க முயற்சிக்க வேண்டும், இந்த சிறப்புகளை கவனத்தில் கொண்டு. ஆகவே நோன்பு நோற்பது இஸ்லாத்தின் 4வது கடமையாகும். இந்த கடமையானது அல்லாஹ்வுக்காக பாவங்களை தவிர்ப்பது என்கிற அந்த வணக்கத்திற்கு தலையாய் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இதுதான். ஏனெனில் நோன்பாளி அல்லாஹ்வுக்காக உண்ணுவது பருகுவது போன்ற ஹலாலான விஷயங்களை விட்டுவிடுகிறார் அல்லாஹ்வுக்காக. அப்படி இருக்க அந்த அல்லாஹ்வுக்காக அவன் தடுத்த ஹராமான விஷயங்களையும் இதே போல் விட்டு விலகி இருக்க முடியும், மனிதனுக்கு அந்த சக்தி உண்டு என்பதற்கு தலையாய் உள்ள ஒரு உதாரணம் தான் இந்த நோன்பு என்கிற வணக்கம். ஆகவே அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ்வுக்காக உண்ணுவதை பருகுவதை நான் விட்டுவிடுவது போல் அல்லாஹ்வுக்காக அவன் என் மீது ஹராமாக்கிய விஷயங்களையும் என்னால் விட்டு விலகி இருக்க முடியும், அல்லாஹ்வுடைய பயத்தால் பாவங்களை தவிர்த்து வாழ முடியும் என்கிற ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.